உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஐயனார் துணையை பொறுத்த வரைக்குமே நிலா அந்த வீட்டை எப்படியெல்லாம் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் கதைக்களத்தோட ஆரம்பமாகவே இருந்துச்சு. ஸோ வந்த நிலா இப்போ வீடு இப்படி இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு நினச்சாலும் அங்கே பொறுப்பே இல்லாமல் நடேசன் இருக்கிறதுனால நிலா இன்னும் மற்ற எல்லாருமே சேர்ந்து போடுற ஒரு எஃபர்ட் கூட வீணாக போகுது அப்படிங்கிறத நடேசன் கிட்ட ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி திட்டவும் கூட செஞ்சாங்க எல்லாருமே. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நிலா மாற்ற போகிற அந்த விஷயத்துக்கு முதல் படியாக நடேசனை தான் மாற போகிறாரு. நிலா பேசினதை வச்சு நடேசன் தன்னோட மாற்றத்தை காட்டினாரு அப்படின்னா அந்த வீடே வந்துட்டு வேறு மாதிரி மாறி நிலா நினச்சது எல்லாமே படிப்படியாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நடேசன் வந்துட்டு ரொம்பவுமே ஒரு மாதிரி பரபரப்பாக வீட்டுக்குள்ளார வராரு. வந்தவர் பார்க்குறாரு அங்கே இப்போ சேரனுமே இல்லை பல்லவனும் இல்லை, பாண்டி கடைக்கு போயிருக்காரு. அப்போ சேரான்னு கத்துறாரு. அப்போது நிலா கிச்சன்லேருந்து பார்த்துட்டு என்ன அங்கிள் திடீர்னு ஏன் அண்ணனை கூப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எங்கம்மாவன் அப்படிங்கிறாங்க. அவர் அண்ணன் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி பல்லவன் எங்கே போனான்? அவன் இங்கே தானே இருந்தான் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் தான் அங்கிள், ஒரு முக்கியமான விஷயமா ராமேஸ்வரம் வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கானா? என்னம்மா சொல்கிற? அவனுக்கு கல்யாணம் தட்டுப்பட்டுட்டே போகுதுன்ட்டு ஏதாவது பரிகாரம் பண்ணுறதுக்கு எதுவும் போயிருக்கானோ அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா அப்படியே பார்த்துட்டு ஏதோ உங்கள் மாய் முகூர்த்தத்தில் சொல்லியிருக்கீங்க ராமேஸ்வரம் வரைக்கும் அண்ணன் போயிட்டு வந்தாருன்னா அப்படியாவது அண்ணனுக்கு நல்லபடியாக கல்யாணம் கூடி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு சைடு சொல்கிறாங்க. அப்போ நடேசன் அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாரு. என்ன மொழியே சரியில்லையே, இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, சேரங்கிட்ட பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன், அவன் காணாமா, சரி விடு அப்படின்ட்டு வேகமாக போகிறாரு. என்ன சேரனங்கிட்ட மட்டும்தான் சொல்லுவீங்களா, ஏன் எங்ககிட்டலாம் சொல்ல மாட்டீங்களோ அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, அவங்கிட்ட பேச வேண்டிய விஷயம் உன்கிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் என்கிட்டையும் பேசலாம், ஏன் நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஐயய்யய்ய உன்கிட்ட பேச வேண்டிய விஷயமே இல்லைம்மா இது அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, கல்யாணம் ஆன புதுசில் எல்லாரையும் ஆடி மாதம்னா பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரித்து வைப்பாங்க. நீங்கள் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்படி பார்க்க போனால் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி, உங்களையும் ஆடி மாதத்தில் பிரித்து வைக்கணும்ல, அதை பற்றி சேரங்கிட்ட பேசலான்னு பார்த்தேன், அவன் இல்லைங்கிற. சரி விடு அப்படின்ட்டு போகிறாரு. இதை சோழன் உள்ளே இருந்து கேட்டுட்டு வேகமாக ஓடி வந்துட்டு யோ 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 என்னையா சொன்னப்ப நீ என்னையும் நிலாவையும் நீ பிரித்து வைக்க போறியா அப்படிங்கிறாங்க. அடே யாரா அவன் பிரித்து வைக்கிறதுனா அப்படி இல்லைடா, இந்த மாதம் ஆடி மாதம் புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடாதுடா அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா சோழனை பார்த்தோன்னே சோழனுக்கு அப்படி நடேசன் மேலே கோபமாக வர்றது நிலா பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. என்ன நிலா சிரிச்சிட்டு இருக்கா, அந்தால என்னமோ பிரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன், அது ஒன்றும் இல்லை, அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்குறதுக்கு கூட தயங்கிட்டு இருந்தாங்கன்னு அங்கிள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாரு. ஆமாம், என்ன திடீர்னு இப்போ நம்ம வீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேனா, நீ கூட நின்றுட்டு இருந்தியே, அதை பேசிட்டு அவங்ககிட்ட டீ கடையில் போய் எல்லாத்தையும் விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவனும் கேட்டான், உன் வீட்லையும் இந்த மாதிரி இப்போ தானடா கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அப்போனா அவங்களையும் பிரித்து வைக்கணும்ல அப்படின்னு அவன் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே யோசனை வந்துச்சு, உங்கள் 2 பேரையும் பிரித்து வைக்கணும்ல, இந்த மாதத்தில் நம்ம உங்களை ஒன்றா விட்டோம்னா அப்புறம் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்து அந்த வெயிலில் பாவம்மா குழந்தை கஷ்டப்படும்ல அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு யோ அதெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படாது, அப்படியே எங்களுக்கு சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தாலும் இந்த ரூமில் ஏசி போட்டு வச்சுருக்கேன்ல, நான் ஏசியில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. யார் அவன், பிறந்த குழந்தைய கூட்டி போய் ஏசியில் வைப்பாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே நிலா பார்த்துட்டு ஹலோ 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 நிப்பாட்டுங்க, என்ன அதுங்களும் குழந்தை வரைக்கும் பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா, அவர் சொன்னதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ என்ன அங்கிள் ஆடி மாதம்னா பிரிஞ்சிருக்கணும் அவ்வளோதானே, பரவாயில்ல விடுங்க இருந்துட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு யோ முடிச்சு விட்டில அவ்வளோதானே உன் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அடடே அப்படி இல்லைடா, பெரியவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதில் ஏதாவது இருக்குன்னு புரிஞ்சுக்கேன்டா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது நிலா, இந்தாலும் சொல்கிறதெல்லாம் நீ கேட்காத, அதெல்லாம் முடியாது. நிலா அப்புறம் பிரிஞ்சிருக்கணும்னா நிலா வேற எங்கேயா போயிருக்க சொல்கிறியா, இல்லை என்ன எங்கேயா போக சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சோழன், நம்ம இங்கேயே இருந்து கூட அங்கிள் சொல்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் விடுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது நிலா, இந்தாலும் ஏதோ பிளான் பண்ணிட்டு சொல்கிறாரு, யோ அவ்வளோதான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனையும் பார்த்து ஒரு மாதிரி பேசும்போது நடேசன் அப்படியே பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டுக்கு விறுவிறுன்னு போயிடுறாரு. ஸோ மறுநாள் காலையிலே பார்த்தா நடேசன் குளிச்சுட்டு வேகமாக கிளம்பி போகிறாரு. நிலா பார்த்துட்டு என்ன அங்கிள் காலையில் கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாடி, ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகிறேன், நல்ல வேலை நீ எழுந்திரிச்சு வந்துட்ட, எங்கே உங்ககிட்ட சொல்லாமல் போயிடுவேணும்னு சொல்லி பார்த்தேன், நல்ல வேலை வந்துட்டியா, உன்னை பார்த்துட்டேன், நான் போயிட்டு வந்துடுறேன் உடனே அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் சர்ப்ரைஸ்லாம் வைக்கிறீங்க, என்னை பார்த்துட்டு போகணுங்கிறீங்க, புரியலையே ஒன்றும் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் திரும்பி வருவேன்ல, ஒரு 1/4 மணி நேரத்தில் திரும்ப வருவேன், நான் எப்படி வரேங்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு போகிறாரு. சோழன் பார்த்துட்டு
என்ன நிலா எங்கே போகிறாரு அந்த ஆள் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல சோழன், போயிருக்காரு எங்கேயோ முக்கியமான விஷயமா போகிறாரு, 1/4 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. என்னமோ திடீர்னு இந்த ஆள் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் ஒரு மாதிரி திக்கு திக்கு திக்குனே வச்சிட்டு இருக்காரு இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இங்கே பாண்டியும் பார்த்துட்டு ஏங்க அண்ணன் இது உங்களுக்கு ஃபோன் பண்ணுச்சா அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டி, நேற்று பேசினது தான், இன்னும் பேசலாம் அண்ணன்கிட்ட அப்படிங்கிறாங்க. அப்போ சோழனுமே பார்த்துட்டு, ஆமாம் அண்ணன் என்ன வேலையை முடிச்சிருச்சா இல்லையா, எப்போ வருமா, பல்லவனே வேற கூப்பிட்டு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. வந்துருவாங்க சோழன், வேலை விஷயமா தானே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் நிலாவும் வந்துட்டு அப்படியே காட்டிக்காத மாதிரியே 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே நடேசன் வந்துட்டு வராரு. வீட்டுக்கு வந்தவர் சுவாமி சரணம் சொல்லிட்டு உள்ளே வராரு. இங்கே உள்ளார ரூமுக்குள்ளே இருந்த நிலாவுக்கும் சோழனுக்கும், யார் இது சுவாமி சரணமா, அங்கிள் குரல் மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. நிலா, அந்தாள் குரல் மாறிலாம் இல்லை, அந்தாலே தான், வா வா என்ன கூத்து பண்ணி வச்சிருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே வந்து பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப பவ்யமாக வந்து நிற்கிறாரு. பார்த்த உடனே 2 பேருக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அங்கிள் என்ன இது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நானே யோசிச்சு பார்த்தேன், நான் பண்ணுறதெல்லாம் சரியா இல்லைன்னு எனக்கே தோணுது. பார்த்தா அதுக்கு நீ வேற எப்பயும் பேசாத பொண்ணு, நீயே என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்ட, நான் கொடுக்குறத எப்பயுமே நீ வேணான்னு சொல்ல மாட்டேன், நான் கொடுத்ததை கூட வாங்க மாட்டேன்ட்டு என் மேலே எவ்வளோ கோவமாக இருந்த, எல்லாத்துக்கும் காரணம் என்ன, நான் பண்ண தப்பு தானே, என் தப்பை திருத்திக்கணும்னு நான் பார்த்தேம்மா, அதனால தான் நான் போய் மாலையை போட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சோழன் பார்த்துட்டு, யோ குடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு காரணமா உனக்கு அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே நிலா பார்த்துட்டு, சோழன் எப்படியோ அங்கிள் வந்து குடிக்காமல் இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்து பண்ணியிருக்காருல, அதை நம்ம அப்ரிஷியேட் தானே பண்ணணும் அப்படின்ட்டு, அங்கிள் சூப்பர் அங்கிள், எப்படி திடீர்னு இப்படிலாம் உங்களுக்கு முடிவு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அது என்னம்மா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நான் எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட சொன்னேன், நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் நம்புங்க சத்தியம் பண்ணுறேன்னா சொன்னேன், நான் ஒரு வாட்டி உன் மேலே சத்தியம் பண்ணிட்டு திரும்ப குடிச்சிட்டு வந்ததுனால நீயுமே என்னை நம்ப மாட்டேன்ட்டீல, அப்புறம் உன்னை நம்ப வைக்கணும்னா நான் வேறு என்ன பண்ணுறது, என்னை நான் நிரூபிக்கணும்ல, அதனால தான் நான் போய் மாலை போட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு, மாலை போட்டு வந்துட்டா குடிக்க மாட்டேன், சரி அப்படின்னா நீ குடிக்காமல் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு மாதிரி பேசிட்டு, சரி நிலா நான் கிளம்புறேன், ஒரு சவாரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கிளம்பி போயிடுறாரு. இப்போ நடேசன் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, மடி நிலா சத்தியமாக சொல்கிறேம்மா, நான் வந்துட்டு குடிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னதை நீ நம்ப மாட்டேன்ட்ட, நான் குடிக்காமல் இருந்து உங்ககிட்ட நிரூபிக்கணும், நான் அப்படிலாம் மாறிட்டேன்னு உனக்கு காட்டணும் தாம்மா இப்போ நான் மாலையை போட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அங்கிள் எனக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நீங்கள் மாலை போட்டிங்களா, அதெல்லாம் ஒரு இது இல்லை, சாமி மேலே முழு பக்தியோடு இருக்கணும் அங்கிள் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுதுமா, சாமியை கும்பிட்டுட்டு தான் இப்போ நான் மாலையை போட்டு வந்திருக்கேன், அதே மாதிரி மலைக்கும் போயிட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஒரு மாதிரி நடேசன் இப்படி ஒரு மாதிரி திருன்னு பார்க்கும்போது, என்ன அங்கிள் திரும்பவும் அதே மாதிரி முழிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை மாடி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதெல்லாம் உங்கள் வீட்டில் உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையோ தெரியல அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அங்கிள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் முன்னாடியே சொன்னேன், ஆடி மாதத்துக்கு உங்களை பிரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த சோழன் பையன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான், பத்தாதுக்கு இப்போ நான் என்னையும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மாலையும் போட்டு வந்துட்டேன், அப்படிங்கும்போது வீடு ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் பார்த்து அப்படிங்கிறாரு. அங்கிள் எனக்கு புரியுது, எப்படியோ சுற்றி ஆடி மாதம் பிரித்து வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சிரிக்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, ஒரு நல்லதுக்கு தானே நான் சொன்னேன், பெரியவங்கலாம் இதே வீட்டில் இப்போ எனக்கு பதில் உங்கள் அத்தை இருந்திருந்தான்னு வச்சுக்கோவேன், அவள் அப்படி தான் சொல்லியிருப்பா, ஏன் இன்னும் உங்கள் வீட்டிலே இதை பற்றி பேசுனாங்களா இல்லையான்னு கூட தெரியல, பார்க்க போனால் உங்கள் வீட்டில் இதை பற்றி பேசி உன்னை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கே வந்திருக்கணும், ஆனால் இன்னும் யாருமே வர காணோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ அங்கிள் திரும்பவும் என்னை அங்கே கூப்பிட்டு போகிறதுக்கா, அவங்க வந்து என்னை கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும் மாடி நீ போக மாட்டேன்னு, இங்கேயே வீட்டிலேயே இருங்க, ஆனால் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருங்க, அது போதும், இதுக்காக உங்களை பிரித்து தான் வைக்கணும், நீ ஒரு இடத்துல அவன் ஒரு இடத்துல தான் இருக்கணுங்கலாம் எந்த ஒரு இதுவும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் சொல்லிடுறாங்க. ஸோ சவாரிலாம் முடிச்சுட்டு சோழன் வரும்போதே நிலாவுக்கு வந்து பூவு, அப்புறம் ஸ்வீட்டு, அப்புறம் இன்னும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, நிலா அப்படின்ட்டே வராங்க. சோழன் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு நேராக உள்ளே வராரு. வெளியில் நடேசன் உட்காந்துட்டு கவரை பார்க்குறாரு. என்னவன் பூவு என்னென்னமோ வாங்கிட்டு போகிறான், ஐயையோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு வேகமாக அவரும் எழுந்து வராரு. அப்போது பின்னாடியே நடேசன் வரதை பார்த்துட்டு சோழன் திரும்பி பார்த்துட்டு, யோ என்னையா பின்னாடியே வர அப்படிங்கிறாங்க. ஆமாம் இது என்னடா என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கிட்டு வந்தேன், உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் காட்டணுமா அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நிலா வெளியே வந்துடுறாங்க. என்ன சோழன் அப்படிங்கிறாங்க. பார் நிலா இருந்தால உன்னை கூப்பிட்டுட்டு நான் உள்ளே வரேன், பின்னாடியே வந்துட்டு என்னடா வாங்கிட்டு வந்தேன்னு என்கிட்ட என்கொயரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நிலாவும் அப்படியே கவரை பார்க்குறாங்க. அதில் பூவெல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னே நிலாவுக்கே சிரிப்பு வந்துடுது. இப்போது நடேசனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது, என்னம்மா அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்கிட்டு வந்துட்டீங்களா கொடுங்க எனக்கு தானே அப்படிங்கிறாங்க. உனக்கு தான், வேறு யாருக்கு நான் வாங்கிட்டு வருவேன் இந்தா அப்படின்னு கொடுக்குறாரு. சரிண்ணா நிலா வேகமாக அதை
அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் பூ இருக்கிறத எடுத்து வேக வேகமாக போய் சாமி ஃபோட்டோவில் போடுறாங்க. நிலா அப்படியே சோழன் பார்த்துட்டு, நிலா நிலா என்ன நிலா பண்ணிட்டு இருக்க? அதை நான் சாமி ஃபோட்டோக்கு போடுறதுக்கு அவனுக்கு வாங்கிட்டு வந்தேன், நீ தலையில் வச்சுக்கோன்னு பார்த்தா அவ்வளோ பூவையும் கொண்டு போய் சாமி ஃபோட்டோவில் போட்ட அப்படிங்கிறாங்க. சோழன், இது ஆடி மாதம், சாமிக்கு நம்ம எப்படிலாம் பண்ணி கும்பிட்றோமோ அவ்வளோ பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன, இன்றைக்கி சாமிக்கு போட்டுடலாம், அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு, வீட்டில் பூவே இல்லையே சாமிக்கு போடுறதுக்குன்னு நினச்சிட்டே இருந்தேன், இதோ நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்க, சூப்பர் சோழன், நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்க அப்படிங்கிறாங்க. எது, நீ நினைக்கிறத நான் பண்ணிட்டேனா? நான் நினச்சி வாங்கிட்டு வந்தது வேற, நீ ஒன்று பண்ணிட்டுருக்க, இதை கடைசியில் உனக்கு நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறியா? எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு மாதிரி உள்ளே போகிறாரு. அப்போ நடேசனுமே பார்த்துட்டு சிரிக்கிறாரு. விடுங்க அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அப்படியே அப்செட்லேயே உட்காந்துட்டு இருக்காரு சோழன். என்ன சோழன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பின்னென்ன நிலா, உனக்காக நான் ஆசாசியாக வாங்கிட்டு வந்து அதை நானே என் கையில் உனக்கு வச்சு விடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா நீ கொண்டு போய் சாமி ஃபோட்டோவில் வச்சுட்டு வந்துட்டியே அப்படிங்கிறாங்க. சோழன், உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, அங்கிள் எப்படி இருக்கார் இப்போ அப்படிங்கிறாங்க. அந்த ஆளுக்கு என்ன, நல்லா தானே உட்காந்துருக்காரு அப்படிங்கிறாங்க. நல்லா உட்காந்துருக்காரு, நான் அதை கேட்கல, அங்கிள் இன்னைக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணாருன்னா, அந்த ஆள் என்ன என்கிட்ட சொல்லிட்டு செய்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன், நீங்கள் இவ்வளோ புத்திசாலியாக இருப்பீங்கன்னு சத்தியமாக நான் நினைக்கல சோழன் அப்படிங்கிறாங்க. நீ ஏதாவது கேட்குறத தெளிவாக கேட்குறியா, என்னன்னு தான் நீயே சொல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அங்கிள் இன்னைக்கு மாலை போட்டு வந்திருக்காரு, அவர் மாலை போட்டு வந்திருக்கும் போது நீங்கள் எனக்கு பூ வாங்கிட்டு வரதும், நான் தலையில் எனக்கு பூ வச்சு விடுறதும், நம்ம இப்படிலாம் இருக்கிறதும் அதெல்லாம் பண்ணலாமா, யோசிக்கவே மாட்டிங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா, என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன், வீடே சுத்தமாக இருக்கணும், இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது, புரியுதா அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா, என்ன நிலா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா? நிலா ப்ளீஸ் நிலா, அதனால வேணா வேற எங்கேயாவது போயிருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன், அப்படிலாம் பண்ணக்கூடாது, அவர் எங்கே வேணால் போயிருந்தாலும் அவர் நம்ம வீட்டு ஆள், அதுவும் இல்லாமல் உங்களோட அப்பா, அவர் மாலை போட்டிருக்கும் போது வீட்டில் இருக்க எல்லாருமே சுத்தபத்தமாக தான் இருக்கணும், புரிஞ்சுதா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அப்படின்றாங்க. அப்படின்னா அப்படி தான் அங்கிள், கோவிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. அப்படியே சோழனுக்கு ஒரு மாதிரியே வருது, வேகமாக வெளில வராரு. இப்போ பாண்டியுமே வந்தோடனே அப்படியே சோழனை பார்த்துட்டு, சோழா என்னடா அந்த ஆள் வித்தியாசமாக உட்காந்துருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, அந்த ஆள் நான் அவரை நிரூபிக்கணும், குடிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்காக மாலை போட்டு வந்தாரோ இல்லையோ, எனக்கு நல்லா செஞ்சுட்டாருடா அப்படிங்கிறாங்க. உனக்கு நல்லா செஞ்சாரா, என்னடா சொல்கிற, எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. டேய், மாலை போட்டு வந்திருக்காருடா, அதனால் இதோ நான் கட்டிட்டு வந்தவர் இருக்காளே என் பொண்டாட்டி, என் நிலா அப்படின்றாங்க. ஏண்டா இவ்வளோ உடஞ்சி போய் பேசுகிற அப்படின்றாங்க. ஆமாண்டா, அவளுக்காக நான் பூவு, ஸ்வீட்டு, பழம் என்னென்னமோ வாங்கிட்டு வந்தேன்டா, அவளுக்கு பிடிச்சதெல்லாம், கடைசியில் பூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாமி ஃபோட்டோவில் போட்டு வந்திருக்காடாவ அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் படுக்கு அக்கப்பக்கன்னு நல்லா சிரிக்கிறாரு. அவர் சிரித்ததை பார்த்தோன்னே அப்படியே சோழனுக்கு கோபம் வருது. ஏண்டா என்னெல்லாமே பார்த்தா உனக்கு சிரிப்பாக வருதா அப்படிங்கிறாங்க. சரிடா, அதுக்காக ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படிங்கிறாங்க. ஏன் டென்ஷன் ஆகுறேண்ணா, டேய் அந்த ஆள் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் வீடே சுத்தபத்தமாக இருக்கணுமாடா, புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு அப்படிங்கிறாங்க. புரியுது அப்படின்ட்டு இப்படி நடேசன் இப்படி எட்டி பார்க்குறாரு. அவரும் அப்படியே பார்த்துட்டு என்னடா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்ன புதுசாக கழுத்தில் என்னென்னமோ இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா என்னென்னமோ, ஊர் உலகத்தில் யார் மாலை போட்டு நீ பார்த்ததே இல்லையா, நான் மாலை போட்டு வந்திருக்கேன், சாமி மரியாதையாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சரிங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாண்டியும் கிண்டலாக சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. படா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவரும் சொல்லிட்டு நடேசனும் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது நிலா சோழனை பிரித்து வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியும் தாண்டி நடேசன் வந்து தன்னை நிரூபிக்கிறதுக்கு, குடிக்கிறதை நிறுத்துறதுக்கு தனக்கு தானே ஒரு செல்ஃப் கண்ட்ரோலுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு, இந்த மாதிரி கதைக்களை வந்தாலும் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.